ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவலில் பாயாசம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க. பாதி அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போயே இதில் ஒரு 15 திராட்சையும் போட்டுக்கலாம். 200 கிராம் அளவுக்கு அவல் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். நீங்கள் இதை என்ன பண்ணணும், நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். எப்படி சுத்தம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜல்லடை எடுத்துகிட்டு நம்ம இதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இந்த மாதிரி ஜலிச்சோம்னா நல்லா சுத்தமான அவல் நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், இதில் இருக்க குப்பை ஃபுல்லாக இந்த பொடியெலாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே இதில் நல்லா உளுந்துருச்சு. இதில் மண்ணும் இருக்கும், இல்லை தூசியும் இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி பொடிச்சு தனியாக அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா, அதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து வச்சுருக்க அவளையும் இதில் போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். அவல் ஃபுல்லாக நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த நெய்லேயே போட்டு நம்ம நல்லா வறுத்ததுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3/4 லிட்டர் பால் காய வச்சுருக்கேன். காய வச்சு ஆற வச்சுருக்கேன். இதில் நம்ம அவலில் நம்ம பால் பச்சை பாலை ஊற்றும் போது ரொம்ப நேரம் கொதிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நல்லா பாலை காய வச்சு ஊற்றும் போது சீக்கிரமாக பால் பாயாசம் பண்ணிடலாம். அந்த பாலோட வாசமும் ஜாஸ்தி இருக்காது. அதுக்காக அந்த மாதிரி பண்ணுறது. ஒரு சிலருக்கு பாலோட வாசம் பிடிக்காது, அதனால இந்த மாதிரி போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கலாம். நமக்கு ரொம்ப பால் தண்ணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு பாயாசம் தண்ணியாக போயிடும். அதனால் நீங்கள் கெட்டிப்பால் வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. இந்த பால்லேயே நல்லா வெந்துருச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 250 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த வெல்லத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு முக்கியமான டிப்ஸ் இது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கப்புலேயே பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த வெல்லத்தை நான் இந்த மாதிரி பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சு ஆற வச்சுட்டேன் நான். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு இது. இப்போ நீங்கள் காய்ச்சும் போதே என்ன பண்ணுறீங்க, நான் எசன்ஸ் இருக்கிறதுனால நான் எசன்ஸ் ஊற்றிக்குவேன் பாயாசத்துக்கு. நீங்கள் உங்களுக்கு எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காயை பொடி பண்ணி போட்டுக்குங்க. பொடி பண்ணி போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அவல் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வெள்ளைப்பாகு ஊற்றணும். நீங்கள் முன்னாடியே ஊற்றிட்டிங்கன்னா அவல் வேகாது, அப்படியே குச்சி குச்சியாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் பால்லே வேக வைக்கிறதுனால மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா பால் பொங்கிட்டு வரும். நம்ம என்ன பண்ண போகிறோம், பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இப்போ இதில் ஊற்றிக்கலாம். வெள்ளைப்பாகு நல்லா ஆறுனதுனால நமக்கு பால் திரிஞ்சு போகாது. 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து நெய்யில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யில் போட்டு நல்லா வறுத்துட்டேன். இப்போது இந்த வறுத்ததை இதில் போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏலக்காய் எசன்ஸு ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போது இந்த திராட்சையும் முந்திரியும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்க, சூப்பரான அவல் பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி நீங்கள் வெள்ளைப்பாகு ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பால் பாயாசம் உங்களுக்கு தெரிஞ்சு போன மாதிரி இருக்காது, சூப்பராக இருக்குங்க. இது எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக நான் மறுபடியும் சொல்கிறேங்க. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.